இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ஒரு அணு சக்தி நாடாக, அணு ஆயுதம் தாங்கக்கூடிய, அணு ஆயுதத்தை தரிக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் மாறிவிடக்கூடாது, என்றும் மாறாது என்ற உறுதிமொழியை ஈரானியர்கள் தர வேண்டும். இஸ்ரேலுடைய உளவுத்துறையாகட்டும் அல்லது அமெரிக்க நுண்ணறிவு சாதனங்களுடைய அதனுடைய அறிவியல் வளர்ச்சியினுடைய வீச்சாகட்டும், அவர்கள் உங்களுடைய படுக்கை அறையிலேயே உங்களை கொல்லலாம். இன்னும் நம்ம எல்லாருக்கும் இப்போ நல்லா தெரிஞ்ச ஒரு அணுசக்தி நாடு வடகொரியா. இன்னொரு நாட்டை இதில் சேர்க்கறதுக்கு எந்த நாட்டுக்கும் பெரிய விருப்பம் இல்லை, எந்த நாட்டுக்கும் விருப்பம் இல்லை. அதை வெளிப்படையாக, துணிவாக, தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் அமெரிக்கர்கள் மட்டும்தான். மேலை நாட்டைச் சேர்ந்த அமெரிக்க தோழமை நாடுகளும் அவர்கள் இன்னொரு வடகொரியாவாக மாறிடக்கூடாது அப்படின்னு. ஒரு அமெரிக்காவிடமே போதுமான அளவு கையிருப்பில்லை, இராணுவ தளவாடங்கள், ஆயுதங்கள், குண்டுகள், ஏவுகணைகள் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் ஊடகங்கள் சொல்லுது. அமெரிக்காவிலேயே அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா அப்போ ஈரானியர்கள் கிட்ட எவ்வளவு இருக்கும்? தினமலர் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நம்மோடு முன்னாள் ஐநா அதிகாரி திரு கண்ணன் அவர்கள் இணைந்திருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் கோபாலகிருஷ்ணன். சார், சமீபத்தில் ஒரு மிகப்பெரிய இக்கட்டான ஒரு சூழ்நிலை வேர்ல்டு லெவலில் இருக்கிறது அப்படின்னா ஈரான் மீதான அந்த போர் தாக்குதல் வரும்னு எதிர்பார்க்கப்பட்டது. இவ்வளோ குயிக்காக அசம்பிள் ஆகி இவ்வளோ ஒரு பெரிய சேதத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினச்சிருந்தீங்களா நீங்கள்? நான் நினச்சனான்றதை விட ஈரானுடைய தலைமை இப்போ அவர்கள் இல்லை. கமேனியை சொல்கிறீங்களா? ஆமாம், அவர் இல்லை. அவர் ட்ரம்ப்பை குறைச்சி மதிப்பிட்டுட்டாருன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா February 6 அன்னைக்கு முதல் சுற்று பேச்சுவார்த்தைகள், நேரடி பேச்சுவார்த்தைகள் இல்லை, ஒமானியர்கள் அவர்கள் மத்தியஸ்தம் செய்கிறாங்க. அதனால் ரெண்டு பேரும் சந்திச்சுக்க மாட்டாங்க. அமெரிக்கர்களும் ஈரானியர்களும் சந்தித்து கொள்ள மாட்டார்கள். ரெண்டு பேரும் வெவ்வேறு அறைகளில் இருப்பாங்க. ஒமானிகள் இடையில் அவங்களுக்குள்ளே போய் பேசிட்டு வருவாங்க. இதுக்கு ப்ராக்சிமிட்டி டாக்ஸ்ன்னு பேர். அதை முதல்ல நாங்கள் ரஷ்யா ஆப்கானிஸ்தானில் படையெடுத்த பொழுது ரஷ்யர்களோட முஜாஹிதீன் நேராக பேச மாட்டாங்க, ரஷ்யர்களும் முஜாஹிதீனோட பேச விரும்பலை. அப்போ ஜெனீவாவில் நடந்த அந்த பேச்சுவார்த்தைகளின் போது ரெண்டு பேரும் வெவ்வேறு அறைகளில் வெவ்வேறு தளங்களில் கூட இருப்பார்கள். மத்தியஸ்தம் செய்கிற ஐக்கிய நாடுகள் சபையோ எங்களுடைய தூதர்களோ இல்லை மற்றவர்களோ அவர்களுக்கு இடையில போய் பேசிட்டு வருவாங்க. அந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் February 6 அன்னைக்கு முதல்ல ஒமானில் தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் February 16, 17 ஜெனீவாவில் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துச்சு. மூன்றாவது சுற்று பேச்சுவார்த்தைகள் ஒரு 4 நாட்களுக்கு முன்பாக போன வியாழக்கிழமை February 26 ஜெனீவாவில் நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு நாள் முழுக்க நடந்துச்சு. காலையில் ஒரு அமர்வு, மதியம் ஒரு அமர்வு. இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்க தரப்பிலிருந்து அமெரிக்க அதிபருடைய மருமகன் ஜாரட் குஷ்னர், அவருடைய தனி தூதர் ஸ்டீவ் விட்காஃப், இவங்க 2 பேர் கலந்துக்குவாங்க. அதுக்கப்புறம் அமெரிக்க இராணுவ தளபதி ஒருவர் கலந்து கொண்டார் முதல் சுற்று பேச்சுவார்த்தைகளில். இந்த சுற்று பேச்சுவார்த்தைகளில், இந்த இறுதி சுற்று 3வது சுற்று பேச்சுவார்த்தைகளில் ஒமானி வெளியுறவு அமைச்சர் அங்கே இருந்தவர், அவர் தான் மத்தியஸ்தர். அவர் சிக்னிஃபிகண்ட் ப்ரோக்ரஸ், மிக நல்ல முன்னேற்றம் வந்திருக்குன்ட்டு, அவர் பேர் பதர் அல்புசைதி, அவர் இப்படி சொன்னார். அப்புறம் அப்பாஸ் அராக்சின்ட்டு ஈரானுடைய வெளியுறவு அமைச்சர், அவர் தான் ஈரானை பிரதிநிதித்துவப்படுத்துகிறவர், அவரும் நல்ல முன்னேற்றம் வந்திருக்கு, குட் ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொன்னார். அடுத்த முறை சந்திக்கும் பொழுது தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகள் நடத்துவதாக 2 குழுக்களும் முடிவு செய்ததாக நமக்கு பத்திரிகை செய்திகள் வந்தன. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய தலைவர், அதாவது இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி என்பது சர்வதேச அணு சக்தி முகவம், அது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய ஒரு அங்கம். வியனாவில், ஆஸ்திரியாவினுடைய தலைநகரான வியனாவில் இருக்குது. அதனுடைய எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அல்லது டைரக்டர் ஜெனரல் ரஃபேல் குரோசி, அவர் ஒரு இத்தாலியர், அவரும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது இருந்தார். அப்போது இந்த பேச்சுவார்த்தைகளில் ஒரு முன்னேற்றம், ஒரு நகர்வு தெரியுதுன்ற மாதிரி தான் எந்த மாதிரி ஆட்களே அப்படி நினைச்சோம். இந்த பேச்சுவார்த்தை எதெல்லாம் மையப்படுத்தி இருந்து 3 முக்கியமான செய்திகள். பட் அதில் இந்த 3ல் தலையாயது
ஒரு அணு சக்தி நாடாக, அணு ஆயுதம் தாங்கக்கூடிய, அணு ஆயுதத்தை தரிக்கக்கூடிய ஒரு நாடாக ஈரான் மாறிவிடக்கூடாது, என்றும் மாறாது என்ற உறுதிமொழியை ஈரானியர்கள் தர வேண்டும் என்பது அமெரிக்காவினுடைய கோரிக்கை. டிமாண்ட், கோரிக்கை என்பது ரெக்வெஸ்ட், இது டிமாண்ட், நிபந்தனை. இன்னொன்று, அவர்கள் 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம், அதாவது அது வந்து ஆயுதமாக, அணு தலையாக மாற்றக்கூடிய அளவுக்கு செறிவூட்டப்பட்ட ஈரானியம், ஒரு ஃபைனல் ஸ்டேஜில். ஆமாம், அந்த ஈரானியத்தை அவர்கள் திரும்ப ஒப்படைக்க வேண்டும். இது முதல் நிபந்தனை, இதுதான் தலையாய நிபந்தனை. அடுத்த நிபந்தனை வந்து அவர்கள் உருவாக்கக்கூடிய ஏவுகணைகள், அந்த ஏவுகணைகள் வந்து ஒரு 2000 கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு, 2000 கிலோமீட்டர் போய் தாக்கக்கூடிய அளவுக்கான ஏவுகணைகளை அவர்கள் வைத்திருக்கிறார்கள். அந்த திட்டத்தை அவர்கள் கைவிட வேண்டும். அதை வந்து அமெரிக்கர்கள் என்ன நினைக்கிறாங்க, குறிப்பாக அதிபர் ட்ரம்ப் என்ன நினைக்கிறார், நாளைக்கு இந்த ஏவுகணைகள் கண்டம் விட்டு கண்டம் பாயலாம், அமெரிக்காவை கூட தாக்கலாம். இஸ்ரேல் வந்து 2300 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு, இஸ்ரேலை தாக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஏவுகணைகள் வேலை செய்யும்னு அப்படி தான் நான் நினைக்கிறேன். அமெரிக்காவை தாக்கணும்னா 16500 கிலோமீட்டர் அது பயணம் பண்ணணும். அந்த சக்தியை, அந்த ஆற்றலை அவர்கள் பெறுவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். இருந்தாலும் அந்த திட்டத்தையே, இந்த மாதிரி ஏவுகணைகள் தயார் செய்வதையும் உற்பத்தி செய்வதை அவர்கள் மொத்தமும் கைவிட வேண்டும் என்பது இரண்டாவது நிபந்தனை. மூன்றாவது நிபந்தனை, அவர்களுடைய பதிலிகள், அதாவது ப்ராக்சிஸ், பினாமின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஹெஸ்பொல்லா, ஹமாஸ், இவர்களுக்கு அவர்கள் ஆயுதம் தருவது, ஆதரவு தருவது, தார்மீக ஆதரவு, மற்றபடி மற்ற வழிகளில் வியூக அமைப்பு ஆதரவு, இதெல்லாம் தருவதை நிறுத்திடணும். அவங்களுக்கு அடைக்கலம் தருவது நிறுத்திடணும். ஹமாஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்களா? ஆமாம், அது வெளிப்படையாகவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செய்தி, அதில் எதுவும் மறைவில்லை. அவர்கள் போன 2023 அக்டோபர் 7 இஸ்ரேல் மீது ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு அதை வரவேற்று, இப்போது மறைந்து போன அயத்தொல்லா கமெனேயி அதை வரவேற்றெல்லாம் பேசியிருக்கார் அந்த தாக்குதலை. அதனால் அதில் ஒன்றும் ஒளிவு மறைவில்லை. இப்போ இந்த கமேனி மீதான அந்த தாக்குதல் அப்படிங்கிற ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி அவரை அடிக்கணும் அப்படின்னு தான் பண்ண இல்லை, அதாவது போன ஜூன் மாதம் நடந்த தாக்குதல்களின் போது, 12 நாள் நடந்த போரின் போது, அப்போவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் என்ன பண்ணார், நீங்கள் எங்கே பதுங்கி இருக்கீங்க, எங்கே ஒழிஞ்சிருக்கீங்கன்றது எங்களுக்கு தெரியும், ஆனால் இப்போதைக்கு உங்களை உயிரோடு விட்டு வைக்கிறோம் அப்படின்னு பதிவு பண்ணார். அதனால் இன்றைக்கி அவங்களுடைய நுண்ணறிவு எந்த அளவுக்கு வந்திருக்குன்னா, அவங்களுடைய நுண்ணறிவு முகவங்கள், ஏஜென்சிஸ் எந்த அளவுக்கு வேலை செய்யுதுன்னா, அவர்களால் உங்களுடைய படுக்கை அறை வரை செல்ல முடியும். உங்களுடைய இஸ்ரேலுடைய உளவுத்துறையாகட்டும், அல்லது அமெரிக்க நுண்ணறிவு சாதனங்களுடைய, அதனுடைய அறிவியல் வளர்ச்சியினுடைய வீச்சாகட்டும், அவர்கள் உங்களுடைய படுக்கை அறையிலேயே உங்களை கொல்ல முடியும். அந்த அளவுக்கு வந்துருச்சு. அதனால் யாரும் பெரிய பாதுகாப்போடு இருக்க முடியும்லாம் நீங்கள் நினைக்க முடியாது. சார், இப்போது இஸ்ரேல் ஈரான் இவங்க 2 பேருக்கு இடையில தானே போர் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்குறோம். இதுக்கடையில் அமெரிக்காவுடைய சப்போர்ட் பேஸாக இருக்குது. பட் இவங்க 2 பேருக்கு இடையில தானே மெயின் பிரச்சனை அப்படிங்கிறது முதல்ல இல்லை, அப்படி இல்லை. அதாவது அணு சக்தி நாடுகளாக, அணு சக்திகளாக நாடுகள் மாறுவதை அணு சக்தி நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் விரும்பவில்லை. யாரும் விரும்பலை. ஏன்னா அந்த அணு சக்தியினுடைய அழிவை ஹிரோஷிமா நாகசாக்கியில் 2ஆம் உலகப் போறப்போ உலகம் பார்த்தது. லட்சத்தி சில்லற பேர் இறந்துட்டாங்க அந்த போர் வீச்சில், அந்த குண்டு வீச்சில். அமெரிக்கா அந்த குண்டை போட்டுச்சு. அதற்கு பிறகு நல்ல வேளையாக யாரும், எந்த அணுசக்தி நாடும் அதை பயன்படுத்தவில்லை. அணுசக்தி நாடுகள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இருக்குது. உங்களுக்கு நல்லா தெரியும், அமெரிக்கா ஒரு அணுசக்தி நாடு, அதற்கு பிறகு ரஷ்யா, அதற்கு பிறகு பிரான்ஸ், அதுக்கு பிறகு பிரிட்டன், அதுக்கு பிறகு சீனா. இவர்களெல்லாம் நன்றாக தெரிந்த அணுசக்தி நாடுகள். தெரியாத ஒரு அணுசக்தி நாடு 1960களில் இஸ்ரேல், இன்னொரு அணுசக்தி நாடு நாம, இன்னொரு அணுசக்தி நாடு பாகிஸ்தான், இன்னும் நம்ம எல்லாருக்கும் இப்போ நல்லா தெரிஞ்ச ஒரு அணுசக்தி நாடு வடகொரியா. இன்னொரு நாட்டை இதில் சேர்க்கறதுக்கு எந்த நாட்டுக்கும் பெரிய விருப்பம் இல்லை, எந்த நாட்டுக்கும் விருப்பம் இல்லை. அதை வெளிப்படையாக, துணிவாக, தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் அமெரிக்கர்கள் மட்டும்தான். மேலை நாட்டைச் சேர்ந்த அமெரிக்க தோழமை நாடுகளும் அவர்கள் இன்னொரு வடகொரியாவாக மாறிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படி ஆயிட்டா என்னென்னா, வடகொரியாவாவது ஒரு கருத்து சித்தாந்த ரீதியில் ஒரு பெரிய அச்சுறுத்தலான ஒரு நாடு. அது வந்து ஒரு தீவிரவாத மார்க்சிய நாடாக, ஒரு மிக இரும்பு கரம் கொண்டு அவர்களுடைய மக்களை ஆளும் ஒரு நாடாக இருக்கிறது. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய சுதந்திரம், பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அவர்களுடைய
வாழ்வாதாரம், அவர்களுடைய வாழ்க்கை தரம், இது எல்லாமே அவர்களுடைய இந்த சித்தாந்த அடிப்படையிலான இந்த கருத்தியல்னால பாதிக்கப்பட்டிருக்கு. பனிப்போரில் என்ன நடந்துச்சு? உலகம் ரெண்டாக பிரிஞ்சிருந்துச்சு. ஒரு பக்கம் வந்து மார்க்சிய சித்தாந்தத்துக்கு தலைமை தாங்கிய சோவியத் யூனியன், இன்னொரு பக்கம் முதலாளித்துவ மார்க்சிய தத்துவத்தை எதிர்க்கக்கூடிய அமெரிக்கா. இதில் எஞ்சி இருக்க நாடுகளில் ஒரு 1-2 நாடுகளில் ஒரு நாடு வடகொரியா. அதனால் சித்தாந்த ரீதியாக அந்த நாடு தோற்க வேண்டும் என்று மேலை நாடுகள் எண்ணுவதில் தவறில்லை. அது பெரிய ஆபத்து. அது வந்து நிறையா அணு தலைகளை உருவாக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய இடத்துல இருக்குது. இன்றைக்கி அது ஒரு பெரிய அணுசக்தி. 2000 சில்லறைக்கு பிறகு அதை தொட முடியாது. இப்போது அதை தொட்டால் அவர்கள் திருப்பி அடித்தாங்கன்னா பல கோடி உயிர்கள் போயிடும். அந்த இடத்துக்கு ஈரான் வரக்கூடாதுன்ட்டு அமெரிக்கா ரொம்ப தீவிரமாக நினைக்குது. ஏன் அப்படி நினைக்குது அப்படின்னா, ஈரானியர்கள் பல சன்னி நாடுகளுக்கு எதிரானவர்கள் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்குது ஒன்று. அதுக்கப்புறம் அவர்கள் இஸ்ரேலுக்கு அவர்களுடைய ஜென்ம பகைவர்கள் 2. மூன்றாவது அவர்கள் இந்த தீவிரவாதத்துக்கும் பயங்கரவாதத்திற்கும் துணை போகிறவர்கள் அப்படின்றது அமெரிக்காவினுடைய வாதம். அதனால் இது இஸ்ரேலுக்கும் அவர்களுக்கும் உள்ள பகை அல்ல, இது அமெரிக்காவுக்கும் அவர்களுக்கும் உள்ள பகை. சரி, இப்போது இந்த பாதிப்பு யாருக்கு வருதுன்னா, சரி இஸ்ரேல், அமெரிக்கா, ஈரான், இதை தாண்டி யுஏஇ, கத்தார், குவைத்து, இதில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமான ஒரு பிரச்சனையை அது உருவாயிருதில்ல சார்? இல்லை, அதாவது அங்கே தான் அமெரிக்க தளங்கள் இருக்குது. அந்த தளங்களை எங்கெல்லாம் எட்ட முடியுமோ அந்த இடத்துல ஒரு தவிப்பிலையும் பதைப்பதைப்பிலையும் அந்த ஈரானியர்கள் தாக்குவது தெரிகிறது. ஆமாம், அந்த பேஸ் எல்லாம் அவங்க அது பிளான் பண்ணிட்டாங்கல்ல சார்? ஆமாம், அதை தான் தாக்குறாங்க, அமெரிக்கர்களை தான் தாக்குறாங்க. அதில் அமெரிக்கா அல்லாத அப்பாவிகள் மாட்டிக்கொண்டு இறப்பது என்பது அது நடக்கும். அதை செய்கிறாங்க. அது அமெரிக்க வளைகுடா நாடுகள் எல்லா இடத்துலையும் அமெரிக்காவினுடைய தளங்களும் அமெரிக்க வீரர்களும் இருக்கிறார்கள். கத்தாரில் தான் இந்த தாக்குதல் அதிகமாக நடக்குது. ஏன்னா அங்கே தான் இருக்கிறதுலே பெரிய அமெரிக்க தளம் இருக்குது. இது ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா சார்? இப்போ ஈரான் கடையிலையோ, இஸ்ரேலோ, அமெரிக்கா, இதை தாண்டி யுஏஇ, கத்தார், குவைத்துக்கும் போது இந்திய மக்கள் பெரும்பாலானோர் அங்கே பணியாற்றுகிறார்கள். அவர்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அவர்கள் வந்து இப்போ நடக்கிற அந்த தாக்குதல்களில் இன்றைக்கி அவர்களுக்கு வேலை நாள், அவங்களுக்கு வெள்ளிக்கிழமை தான் விடுமுறை, வெள்ளியும் சனியும் தான் விடுமுறை. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, இன்றைக்கி அவர்களுக்கு வேலை நாள், நம்முடைய திங்கள் மாதிரி அவங்களுக்கு. அவங்க ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து வியாழன் வரைக்கும் வேலை செய்கிறவர்கள், பல அரபு நாடுகள், பல இஸ்லாமிய நாடுகள். அதனால் இன்றைக்கி வேலை நாள். அவர்கள் வெளியில் நிறைய பேர் வேலைக்கு வந்திருப்பாங்க, பள்ளிகள் திறந்திருக்கும். அவர்களெல்லாம் அவங்க அந்த நாடுகளில் விடுமுறை விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வீடுகள்லேயே இருக்க சொல்லி அவர்களுக்கு அறிவுறுத்தியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்தியர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவர்களை தாக்குவதோ அல்லது அப்பாவி ஐக்கிய அரபு அமீரக குடிமக்களை தாக்குவதோ அல்லது கத்தாரிகளை தாக்குவதோ ஈரானியர்களுடைய நோக்கம் இல்லைன்றதை அவர்களே சொல்லியிருக்காங்க. நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களையும் அவர்கள் எதிரிகள், அவர்களை தாக்குவதற்கு அவர்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு நினைக்கிறாங்க. அதில் கோலாட்ரல் டேமேஜ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதாவது நான் உங்களை அடிக்கும்போது உங்கள் பக்கத்தில் இருக்க ஒரு மேலேயும் அடி விழும். அதுதான் நடக்கும் சில நேரங்களில். அது எப்படி முடியும்னு தெரியல. இஸ்ரேலுக்கு அமெரிக்கா ஒரு பெரிய சப்போர்ட் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கான ஒரு பலம் அமெரிக்க தளங்களெல்லாம் தாக்குகிற போது அதை அடுத்தபடியாக எதிர்கொள்கிறது, அதுக்கு எதிராக அமெரிக்கா ஒரு பெரிய ஆபத்தை உருவாக்கும். அது தாங்கிறதுக்கு ஈரான்கிட்ட பவர் இருக்கா? அவ்வளவு வெப்பன்ஸ் வச்சுருக்காங்களா? அவ்வளோ தெரிஞ்சிடும் இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும். அதாவது அமெரிக்காவிடமே வந்து போதுமான அளவு கையிருப்பு இல்லை, இராணுவ தளவாடங்கள், ஆயுதங்கள், குண்டுகள், ஏவுகணைகள் அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் ஊடகங்கள் சொல்லுது. அமெரிக்காவிலேயே அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னா அப்போ ஈரானியர்கள்கிட்ட எவ்வளவு இருக்கும்? அதனால் இது கொஞ்ச நாளில் வந்து அவர்களுடைய ஆர்மரி, அவர்களுடைய ஆயுத கிடங்கு என்பது காலியாகி போகும். யார் சப்போர்ட் பண்ணுவாங்க சார் ஈரானுக்கு? ஈரானுக்கு எனக்கு தெரிஞ்ச அவர்களுடைய தோழமை நாடுகள் வந்து ரஷ்யா, சீனா. அங்கேருந்து பெரிய அளவில் உதவி வரும்னு நான் நினைக்கல. ரஷ்யா வந்து அதுவே உதவி தேவைப்படுற இடத்துல இருக்குது. அதனால் அவர்கள் ஈரானுக்கு பெரிய அளவில் உதவி பண்ண மாட்டாங்க. சீனா வந்து பொதுவாக உதவி அந்த மாதிரி எதுவும் பண்ணதா எனக்கு தெரியாது அந்த மாதிரி உதவி பண்ண. பட் காசிப் நியூஸஸ் தான் தெரில. பட் சீனா பெரிய உதவிகளை பண்ணும் அப்படின்னு தகவல்களாக வரக்கூடியது. இட்ஸ் நாட் அன் ஆஃபிஷியல். வரலாற்றில் சீனா அந்த மாதிரி யாருக்கும் உதவி பண்ணதா தெரியலையே. அதனால் எதுக்கு பண்ணணும்? என்ன அப்படி ஈரானை காப்பாற்றி சீனாவுக்கு என்ன பெருசாக கிடைக்க போகுது? எண்ணெய் வந்து தொடர்ந்து வந்துட்டுருக்கும். சீனாவுக்கு ஒரு ஆபத்தும் இல்லை. அது எதுக்கு இதில் போய் தலையிடணும்? அதனால் அது விலகி இருக்கும். இந்த போர் நிற்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் நினைப்பாங்க, நாம் உட்பட நினைப்போம். ஏன்னா நமக்கு ஈரானியர்களும் வேண்டும், அமெரிக்கர்களும் வேண்டும்.
இது நடக்க வேண்டாம்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் இந்த போர்னால உடனடியாக நமக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா, எண்ணெயினுடைய விலை உயரும். எண்ணெய் விலை உயர்ந்தால் நாம் நிறைய அந்நிய செலாவணியை எண்ணெய் வாங்குறதுல தான் செலவு பண்ணுறோம். நம்முடைய அந்நிய செலாவணி இருப்பு குறையும், அல்லது அந்நிய செலாவணியினுடைய செலவுகள் கூடும். இது ஒரு பெரிய சிக்கல். அதுக்கப்புறம் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ்ன்ற அந்த ஹோர்முஸ் வழியாக ஒரு 3ல் 1 பங்கு எண்ணெய் வரத்து என்பது நடக்குது. அங்கே அந்த வரத்து வந்து ரொம்ப குறைஞ்சு போயிடும். இப்போ வந்து அங்கே கப்பல்கள் போகிறதும் வரதும் வந்துட்டு பெரிய கேள்விக்குறியாக இந்த போர் அப்போ இருக்கும். அதனால் இது நேற்று தான் இந்த போர் தொடங்குச்சு. இன்றைக்கி நம்ம மதியம் 2 மணி ஞாயிற்றுக்கிழமை பேசிகிட்ருக்கோம். நேற்று நம்ம நேரம் காலையில் 11:30 மணிக்கு இந்த தாக்குதல்கள் தொடங்கின. அதனால் இது ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நம்ம இதை பற்றி ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு நிலையில் இருக்கோம். இதுதான் தொடக்க காலம். இது பல நாள் இந்த தாக்குதல்கள் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு அவருடைய இலக்கு அவர் சொல்லிட்டார், நாங்கள் பலமாக தாக்குவோன்ட்டு ஈரான் சொல்லியிருக்கார்கள். அவர்கள் எவ்வளவு பலமாக தாக்குறாங்களோ அதை விட பலமாக அவர்கள் திருப்பி பதிலடி வாங்குவதற்கு தயாராக இருக்க வேண்டும்ன்ட்டு பதிவு பண்ணியிருக்காரு அதிபர் ட்ரம்ப். அதனால் அவர் முழு வீச்சாக இதை கடைசி வரைக்கும் இருந்து பார்த்துருவோம் அப்படின்ற மாதிரி நினைக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா ஈரானுடைய தலைமையை மட்டும் அவர் கொன்னுடலை. அப்படி அதை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கல, ஆனால் அவர் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் அவங்களுடைய இராணுவ அமைச்சர், அவருடைய புரட்சிகர இராணுவ வீரர்களுடைய தலைவர், இப்படி அவர்கள் ஒரு 40 மிகப்பெரிய தலைகளை கொன்று விட்டதாக நாம் ஊடகங்களிலிருந்து அறிகிறோம். அதனால் அடுத்த கட்ட தலைமை அவர்கள் இப்படி இதை தான் வந்து இஸ்ரேல் செய்தது ஹமாஸை பொறுத்தவரையில். அவருடைய தலைவர்களை எல்லாம் அது பூண்டோட அழிச்சிருச்சு. அதே மாதிரி ஹெஸ்பொல்லா தலைவர்களை அது அழிச்சிருச்சு. அப்போ 2ஆம் கட்ட தலைவர்கள் வந்தால் அவர்களையும் அழிக்கிறது. இப்போ 3ஆம் கட்ட தலைவர்கள் இவங்க தான் வந்து அங்கே தலைமையில் இருக்காங்க. அந்த 2 ஆயுதம் தாங்கிய குழுக்களும் வலுவிழந்து இருக்கின்றன. அந்த நிலையில் ஏற்கனவே வந்து ஈரான் இருந்துச்சு. அது இன்னும் பலவீனப்பட்டு இருக்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். இந்த போர் வந்து பல நாள் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அவர் ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். அது நடக்குமான்னு எனக்கு தெரியல. ட்ரம்ப் நினைக்கிறார் ஆட்சி மாற்றம் வரணும் அப்படின்னு. இந்த பக்கம் இந்தியாவோடு ஒரு கல்ச்சுரலாக ஈரான் ரொம்ப வருஷமாக நட்புணர்வில் இருக்கிறது தானே சார்? ஆமாம், நமக்கு 2 நாடுகளும் தேவை. இப்போது இந்தியாவுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்க போகுது? நாம நடுநிலைமை வைப்போம். இந்த போர் நிற்கணும், பேச்சுவார்த்தைகள் மூலமாக சமாதானம் வரணும்ட்டு எல்லாரும் சொல்கிறத நாமும் சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதே இஸ்ரேல் அப்படிங்கும்போது இந்த மாதிரியான போர்களுக்கு நம்ம எதிராக இருக்கிறோம். அவங்க தற்காப்புன்னு தானே சொல்கிறாங்க, டிஃபென்சிவ்னு சொல்கிறாங்க. இல்லைனா நீங்கள் என்னை அடிச்சிருவீங்கன்றதுனால நான் முதல்ல உங்களை அடிச்சிடுறேன் அப்படின்றாங்க. சரி, இந்த ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் மூலமாக உருவாக்கிடலாம் அப்படின்னு இல்லை. இனிமேல் அவர்கள் அந்த அணுசக்தியை தேடி போகக்கூடிய வல்லமையே அவர்களுக்கு இல்லாமல் பண்ணிடுறது. அந்த இடத்துக்கு ஈரானை தள்ளிடணும், குறைஞ்சபட்சம் ஒரு 5-10 வருஷத்துக்கு தள்ளிடணும்னு நினைக்கிறார் போல இருக்கு. சரி, இந்த நேரத்தில் ஒருவேளை அணுசக்தி யூஸ் பண்ணிட்டாங்கன்னா? அணுசக்தி இல்லை அவங்கக்கிட்ட. அதை ஆயுதமாக அவங்க மாற்றக்கூடிய இடத்துல இருந்த நேரத்தில் தான் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. ஓகே, அந்த ஸ்பேஸ் எல்லாம் அதுக்கு பிரேக் அவுட் டைம்னு பேர். அதை வந்து ஆயுத தலையாக தங்களுடைய அணு செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை மாற்றுவதற்கு அவர்களுக்கு சில மாதங்கள் தேவை அப்படின்றது தான் இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியினுடைய கணிப்பு. பல சர்வதேச அணு ஆய்வாளர்கள், விற்பனர்கள் அவர்களுடைய கணிப்பு. அதனால் அந்த இடத்துக்கு அவர்கள் போகிறதுக்கு முன்னாடியே இது ஒரு ப்ரிவென்டிவாக, ஒரு தடுப்பு தாக்குதலாக இது நடக்குது. இதுக்கு பின்னாடி பெட்ரோலியம் சம்பந்தமான, ஏன்னா இப்போது சண்டைகளே இவங்க அணு ஆயுதம் வச்சுருக்காங்க, இவங்க அணுதாயுதம் வச்சுருக்காங்கன்னா அவங்க மேலே ஒரு தாக்குதலை ஈஸியாக அமெரிக்கா கொண்டு வந்துருந்தாங்க. பட் அதுக்கு பிஹைண்ட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம், எண்ணெய் வளத்தை எடுக்கிறது தான் அப்படிங்கிறது தானே மெயின். இல்லை, அது ரொம்ப நாளாக எல்லாரும் அமெரிக்காவை பற்றி சொல்கிற குறை. முதல்ல பிரிட்டிஷ் அப்படி இருந்தாங்க, அதுக்கப்புறம் அமெரிக்கர்கள் அப்படி இருக்காங்க. எண்ணெய் வளத்துக்காக தான் ஒவ்வொரு நாட்டையும் அவங்க கைக்கு கொண்டு வரணும், அவங்க கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம மதுரை கொண்டு அது அங்கே வந்து உண்மையிலேயே அதில் நிறைய எண்ணெய் வளம் இருந்துச்சு. அங்கே அமெரிக்க கம்பெனிகள் 3 கம்பெனிகள் தொடக்க காலத்தில் வந்து அந்த எண்ணெய் வளத்தை மண்ணிலிருந்து எடுக்கிறதையும், அந்த எண்ணெய் கட்டுமானத்தை, எண்ணெய் எடுக்கக்கூடிய ஆயில் ரிஃபைனரி, சுத்திகரிப்பு ஆலைகள், இது எல்லாத்தையும் அவர்கள் செலவில் அங்கே பண்ணாங்க. அது மாதிரி தான் பிரிட்டிஷும் பண்ணாங்க. வெளியிலேருந்து போய் இந்த மாதிரி இடங்களில் எண்ணெய் எடுக்கிற அத்தனை பேரும், ஏன்னா அங்கே அந்த எண்ணெய் உள்ள இடங்கள் வந்து பெரிய வளமாக இருக்காது, அவர்கள்கிட்ட அந்த செல்வம் இருக்காது. அதனால் வெளியிலேருந்து வரவர்கள்
அதை அமைப்பாங்க. அவங்க அதுக்கு ஒரு இவ்வளோ நான் உங்ககிட்ட இருந்து எண்ணெய் எடுத்துக்கிறேன், மீதி எண்ணெய் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்பொழுது ஒரு 3 அமெரிக்க நிறுவனங்கள், எக்ஸான், டெக்ஸிகோ, அப்புறம் இன்னொன்று, இந்த 3த்தையும் அவர் வந்து மடுரோவுக்கு முன்னாடி இருந்தவர் அவர் நாட்டுடைமை பண்ணிட்டார். அவங்களுக்கு போதுமான அளவு அவர் இழப்பீடு தரலைன்றது தான் அமெரிக்கர்களுடைய அந்த அமெரிக்க கம்பெனிகளுடைய குறை. அவர்கள் அதை வழக்கு தொடுத்திருக்காங்க. அந்த வழக்கு நடந்துகிட்ருக்கு. அது எப்போ முடிவுக்கு வரும்னு தெரியாது. அதனால் அந்த எண்ணெய் எல்லாமே எங்களுது அப்படின்றது தான் அவரது அப்படின்றது ட்ரம்ப்பினுடைய வாதம். அவர் அந்த மடுரோவை கைப்பற்றியது எண்ணெய்க்காகன்ட்டு அவர் பெரிய போதை மருந்து குற்றவாளின்னு சொன்னாலும் கூட, போதை மருந்து கடத்தல்காரர் இதெல்லாம் சொன்னாலும் கூட, எண்ணெய் அங்கே இருந்தது என்பது வந்து ஒரு முக்கியமான காரணம். அந்த எண்ணெய் அவருக்கு பின்னாடி வந்திருக்க அந்த அரசு அவங்களுக்கே அவங்க சொல்கிற இடத்துக்கு விற்கிறதுக்கும் தயாராக இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நம்ம இந்தியாவும் வாங்க போகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஈரானில் வந்து நடக்கிற தாக்குதல் எண்ணெய்க்காக நான் நினைக்கல. ஏன்னா ஈரான்லேருந்து எண்ணெய் அமெரிக்காவுக்கு போய் 47 வருஷம் ஆச்சு. அதனால் ஈரான் ஒரு பெரிய எண்ணெய் வளமிக்க நாடு. அது மேலே இருக்க பொருளாதார தடைகளில் அதுக்கிட்டேருந்து எண்ணெய் பொது சந்தையில் விற்பதற்கு நிறைய சிக்கல்கள் அதுக்கு இருக்குது. நாமே அவங்கக்கிட்டேருந்து எண்ணெய் வாங்குறதை நிறுத்தி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் இதுதான் ஈரானுடைய நிலைமை. அது மேலே நிறைய பொருளாதார தடைகள் இருக்குது. எண்ணெய்க்காக அல்ல இந்த போர். இது வந்து ஈரான் இன்னொரு வடகொரியா ஆகக்கூடாது என்பதற்காக நடக்கும் போர். இது நீங்கள் சொன்னீங்க இது எப்போ முடியுது அப்படின்னு தெரில. பட் இட்ஸ் எனி ஸ்டேஜஸ் இருக்கா சார்? ஏன்னா பெரிய ஆபத்துக்களான, ஏன்னா ஈரான் மட்டும்னா இட்ஸ் ஓகே. பட் டோட்டலாக அரபு நாடுகள் எல்லாமே, அந்த அரபு நாடுகளோடு இந்தியா பெரிய தொடர்பில் இருக்குது. இந்தியா முழுவதும் தமிழ்நாடு, கேரளா எல்லா எம்ப்ளாயிஸும் டோட்டலாக அங்கே இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பெரிய ஆபத்து இந்தியாவுக்கு பர்சனலாகவும் ஏற்படும்ல, நாட் ஓன்லி பிஸ்னஸில். இந்தியர்களுக்கு ஏற்படும், வணிகர்களுக்கு ஏற்படும். எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகளுக்கு இது ஒரு ஆதாய காலம், எண்ணெய் வாங்கும் நாடுகளுக்கு இது ஒரு துன்ப காலம். மற்றபடி இப்போ எந்த போருமே எல்லாரையும் போரில் வந்து பெரிய வெற்றி பெற்றவர்கள் என்பதெல்லாம் கிடையாது. இப்போ இந்த இடத்துல இந்தியாவுக்கு மிக முக்கிய பங்கு, ஒரு பக்கம் சமரசம் பேசணும், ஏன்னா இந்தியர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் இருக்குல்ல. இல்லை, நம்முடைய பங்கு வந்து இதில் ரொம்ப குறைச்சல். இல்லை, அங்கே இருக்கக்கூடிய இந்தியர்களை மீட்கணும். நம்ம எப்படி சமாதானம் பேச முடியும்? நாம் சமாதானம் பேசக்கூடியவர்கள் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் சமாதானம் பேசக்கூடியவர்கள். சமாதானம் பேசி ஒரு முடிவுக்கு, ஒரு ஒப்பந்தத்திற்கு 2015 ஜாயிண்ட் காம்ப்ரிஹென்சிவ் பிளான் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒபாமா நிர்வாகத்துக்கும் அப்போ இருந்த இந்த நிர்வாகத்துக்கும் ஈரானிய நிர்வாகத்துக்கும் ஒரு ஒப்பந்தத்தை கொண்டு வந்தவர்கள் ஒமானிகள். அவர்கள் தான் எப்பவும் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர்களை விட யார் பண்ண முடியும்? அவர்கள் தான் 2 பேருக்கும் வேண்டியவர்கள், ரொம்ப வேண்டியவர்கள். அவர்களை விட அதிகமான வேண்டியவர்கள் 2 பேருக்கும் யாரும் கிடையாது. அவர்களாலேயே பண்ண முடியாது. நான் ரொம்ப கலக்கம் அடைந்திருக்கிறேன். ஒமானி வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்கார், நான் ரொம்ப கலக்கம் அடைஞ்சிருக்கேன், இப்படி ஆயிடுச்சே, நல்ல பேச்சுவார்த்தைகள் முன்னேறிட்டு இருந்துச்சு, இந்த போர் வந்து அதை தடுத்துருச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கார். ஆனால் நம்முடைய பங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்ம என்ன சொல்ல முடியும்? நாம் இங்கே 4 நாள் சிந்தூர் ஆப்ரேஷன் நடவடிக்கை பண்ணும்பொழுது அங்கேருந்து ஈரானிய வெளியுறவு அமைச்சர் இங்கே அப்பாஸ் அராக்சி வந்து நம்மோட பேசினார். அதனாலேயே நம்ம போரை நிறுத்திட்டோம். அந்த மாதிரி தான் இருக்கும். அதனால் அவங்கள நீங்கள் இதை பண்ணக்கூடாதுன்னு யாரை சொல்ல முடியும்? அமெரிக்கர்களை சொல்ல முடியுமா? இல்லை அவங்க கேட்டுக்குவாங்களா? அல்லது இவங்கள தான் நீங்கள் திருப்பி பதிலுக்கு இப்படி தாக்காதீங்கன்னு சொல்கிறதுல என்ன நியாயம் இருக்க முடியும்? அதனால் நாம் வந்து இந்த போர் 2 தரப்பும் நிறுத்திடணும், 2 பேரும் கட்டுப்பாட்டோடு நடந்துக்கணும், இது வந்து அத்துமீறக்கூடாது, இன்னும் விரிவடையக்கூடாது அப்படின்ட்டு எல்லா நாடுகளும் என்றது தான் நாமும் எண்ண போகிறோம். நம்முடைய இந்தியர்கள் பெருமளவில் வளைகுடா நாடுகளில் இருக்காங்க. அவர்கள் பாதுகாப்பாக இருக்கணும், அதற்காகவும் இந்த போர் உடனே நிற்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். அப்படி தான் பண்ண முடியும். இப்போ சார், இப்போது வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய ஸ்பேஸை அடிக்கும்போது, ஈரான் அடிக்கும்போது, வளைகுடா நாடுகள் யாருக்கு எதிராக திரும்புவாங்க? வளைகுடா நாடுகள் வந்து ஒரு தர்ம சங்கடமான நிலையில் இருக்காங்க. இப்போ பாகிஸ்தானில் கராச்சியில் இருக்கிற துணை தூதரகத்தை, அமெரிக்க துணை தூதரகத்தை உள்ளே புகுந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு கும்பல் அடித்து தகர்க்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது ஷியா இஸ்லாமிய நாடு ஈரான், பாகிஸ்தான் ஒரு சன்னி இஸ்லாமிய நாடு. இருந்தாலும் அதை கடந்து இது வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக அமெரிக்க சாத்தான், அமெரிக்கன் சேட்டன் அது நடத்துகிற தாக்குதல், இஸ்ரேலி சேட்டன் நடத்துகிற தாக்குதல் அப்படின்ற எண்ணம் அங்கே இருக்கிற ஒரு சில இஸ்லாமியர்களுக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த அரபு நாடுகள்லேயும் சில பேருக்கு வரலாம்.
அதனால் எனக்கு சரியாக தெரியல அது எப்படி போகும் அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஓகே சார், உங்களுடைய ஒரு வேர்ல்ட் லெவல் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கும் இல்லையா, அதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இது எப்படி முடிய வரும்? இந்தியர்கள் அச்சப்படணுமா? ஏன்னா அந்த அந்த செய்தி கேட்ட உடனேயே வேர்ல்டு லெவலில் இதுக்கு முன்னாடி பல போர்கள் நடந்திருக்கு, அதில் ஹமாஸ் இஸ்ரேல் இந்த பிரச்சனைகள் நடந்தது தானே, நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வருமா, நம்ம சார்ந்தவங்கள் ஏதாவது பாதிக்கப்படுவாங்களா அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இந்த போரில் இருக்காங்க. 1990 சதாம் ஹுசேன், ஈராக் உடைய சதாம் ஹுசேன் குவைத் மேலே படையெடுத்து குவைத்தை கைப்பற்றி விட்டார். அப்போ பல பேருக்கு, இந்தியர்கள் ஈராக்லேயும் குவைத்திலையும் வேலை பார்த்த பல இந்தியர்களுக்கு வேலை போயிடுச்சு, அவர்கள் திரும்பி விட்டார்கள். அந்த மாதிரியான ஒரு சூழல் இப்போ வராதுன்னு நான் நம்புகிறேன். நிறைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்கீங்க சார், மிக மகிழ்ச்சி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி.